Hello friends, welcome to my channel. நான் உங்கள் ஓவர்சி சவுந்தர். இன்னைக்கு எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த 5 இயர்ஸாக வந்து எனக்கு வந்து பேபி இல்லை, அதில் என்னென்ன பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எந்தெந்த டைம் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது, அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸு. டேப்லெட் போட்டால் தான் பீரியட் ஆகும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அதாவது நார்மலாக பீரியட் எனக்கு ஆகவே இல்லை. பிசிஓடி பிரச்சனைங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேர்த்துக்கு தெரியும். நீர்க்கட்டி மாதிரி இந்த சினைப்பையில் வந்து இருக்கிறதுனால நமக்கு கருமுட்டை வந்து வளரவே விடாது. நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஒன்லி பார்த்தீங்கன்னா டேப்லெட் இல்லைன்னா இன்ஜெக்ஷன் மூலியமாக தான் டாக்டர் வந்து கருமுட்டையை வளர வச்சு அதுக்கப்புறம் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. கருமுட்டையை வெடிக்க வைக்கிறது கூட பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டாவது பிரச்சனை, ஒன் சைட் பார்த்தீங்கன்னா டியூப் பிளாக் இருந்தது, அதாவது லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா டியூப் பிளாக். இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பண்ணும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. டேப்லெட் பார்த்திங்கன்னா எப்பயுமே மந்த்லி அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி எடுக்கும்போது 100 to 120 மாத்திரை அந்த அளவுக்கு நான் சாப்பிட்டேன். வெயிட் பார்த்திங்கன்னா என்னால் குறைக்கவே முடியல, பிசிஓடி பிரச்சனை இருந்ததுனால. டேப்லெட்டும் நிறையா சாப்பிட்டுட்டு இருந்ததுனால ஐஏ கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கு ஒரு 13,000 மொத்தமாக டோட்டலாக அந்த மந்த்து ஃபுல்லாகவே சேர்த்து செலவாச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் தான். அது ஃபெயிலியர் ஆனோடனே எனக்கு டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரீட்மெண்ட்டை ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். 1 இயராக நான் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் போகல. கல்யாணம் ஆகி 4 இயர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து பண்ணியிருப்பேன். எப்போ டெஸ்ட் பண்ணாலும் இந்த நெகட்டிவ், இந்த ஒரு கோடு தான் வந்து வரும். அதே மாதிரி அந்த டைமும் பார்த்திங்கன்னா வந்து நான் 5 வருஷத்தில் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3 months தான் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன், டயட் இருக்கிறது. 45 நாளில் செக் பண்ணும்போது நெகட்டிவ் தான் வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் 90 நாளில் நான் செக் பண்ணும்போது எனக்கு பாசிட்டிவ் வந்தது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா குடிக்கணும், வாக்கிங் போகணும், ஸ்ட்ரிக்டாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். டெய்லி வாக்கிங் போயிட்டு வந்தோடனே வீட்டில் ஒரு 1/4 மணி நேரம் தான் நான் பண்ணேன். இந்த சூரிய நமஸ்கார வீடியோஸ் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், வரும். அப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா வந்து சாப்பிட்டேன். அதாவது காலையில் சாப்பாட்டுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான், ஒரு மாதுளை, ஒரு கொய்யாப்பழம், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மத்தியானம் மில்லட்ஸ் மட்டும்தான் நான் சாப்பிட்டேன், ஒயிட் ரைஸ் ஃபுல்லாக சாப்பிடல. இதெல்லாம் 3 months ஃபாலோ பண்ணேன். அதில் கடைசி 1 மாதம் தான் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து சித்தா மெடிசன் வந்து சாப்பிட்டேன். மலைவேம்பாதி தைலம் வந்து நான் வந்து சாப்பிட்டேன், நைட் ஆனால் சாப்பிட்றது. அதை பற்றி உங்களுக்கு வீடியோ இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த 3 months தான் நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. 90 நாள் எனக்கு செக் பண்ணும்போது எனக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு. 45 நாளில் செக் பண்ணும்போது நெகட்டிவ். ஏன்னா நமக்கு கருமுட்டை எப்போ வேணாலும் நமக்கு வந்து வளரும். நீங்கள் 90 to 100 நாள் வரைக்கும் கூட வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். அதுக்கப்புறமா பீரியட் ஆகலைன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க கொடுக்குற டேப்லெட் சாப்பிட்டு பீரியட் ஆகிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் மந்த் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பேபி கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.